அப்புறமா ஏய் வாய்ஸ் வருமா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. அப்புறமா ஏய் பேசு. என்ன அப்புறமா? பப்பி நாய் மேல பைக் ஏற மாதிரி இருக்கு. ஆமா, என்ன பரமா? என்ன அப்புறமா? ஆ, அவ சித்தனை பார்த்து சொல்லிருக்கலாம்ல. ஏ மந்திரமுத்திய பார்த்து சொல்லிருக்கலாம்ல. என்னைய மட்டும் பார்த்து சொல்லு. ஏ சூப்பர் அண்ணா. பதிலுக்கு உங்க டைலாக். நீங்க நாங்களும் சொல்லுங்க. கலரா தானே தான் இருக்கும் அந்த டைலாக். நாங்களும் கலராக தான் இருக்கோம். எங்களை புகழ், அந்த அண்ணன் சிரிப்பு சிரிச்சிங்களே, சிரிங்க. அது அண்ணன் சிரிப்பு. இல்ல, இல்ல, பல இடத்துல சொல்லிட்டாரு. இல்ல சிரிங்க சிரிங்க, சிரிச்சிங்களே ஏதோ. அண்ணா என்னண்ணே, எங்க போற இடத்துலனால சசி இந்த மாதிரி சிரிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டேஜ்லயும் இந்த மாதிரி சிரிக்கிறாரு. அதை பாத்துறீங்களா? இந்த மாதிரி எல்லா ஸ்டேஜ்லயும் பேச்சு நான் சிரிப்பா சிரிச்சுட்டேன். அது போற இடத்துலலாம் என்னையும் அந்த மாதிரி சிரிங்கன்றாங்க. அது வந்து நமோ நாராயணன்னு நாடோடிகளில் பண்ணார். அவரை முன்னாடி நிற்க வச்சு அவர் சிரிப்பார், அதை பார்த்து நான் சிரிப்பேன். அவர் சிரிப்பார், நான் சிரிப்பேன். அப்புறம் டப்பிங் போகும்போது எனக்கு அந்த சிரிப்பு வரல. திருப்பி டப்பிங் அவரை எழுப்பி கூப்பிட்டு போய், யோ சிரியா வரமாட்டேங்கிறியான்னு சொல்லி சிரியான்னு சொன்னேன். அது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அது ஏன் சிரிப்பா மாதிரி என்னை எல்லா இடத்துலையும் சிரிங்க நான் நமோ நாராயணன் தான் கூப்பிடணும். நான் வாயை மட்டும்தான் அசைக்க முடியும். ஏன்னா குரல் அவரது, ஆக்ஷன் என்னோடது. ஸோ இந்த மாதிரி நிறையா மாறும். அது சுப்பிரமணியபுரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த லவ் சாங் வரும், கண்கள் ரெண்டால். அதில் இப்படி ஜெய் பண்ணுவாப்புல. அது நான் என்னோட ஆட்டிடியூட் நான் அவருக்கு சொல்லி தருவேன்ல, அப்போ எனக்கு அது வந்துருச்சு. நான் சொல்லி கொடுக்குறத அவர் அப்படியே பார்த்து எடுத்து பண்ணிட்டார். இப்போ சுந்தரபாண்டியனில் எனக்கு வரும்போது என்ன அறியாமல அது வருது. ஏன்னா அது என்னோட பாடி லாங்குவேஜ். அது பண்ணும்போது சார் நீங்கள் ஜெய் மாதிரி பண்ணுறீங்கன்ட்டாரு டைரக்டர். என்னடா ஜெய் மாதிரி நான் எங்கடா பண்ணேன் சார், வந்து பாருங்க சார். பார்க்குறேன், அப்பாவி இது நம்மகிட்ட இருந்து நம்ம எடுத்துருக்காம போக்கான்னு. இப்போ நான் அது பண்ணாலே அது ஜெய் ஸ்டைல் ஆயிடுது. ஸோ இப்படி தான் மாறிடும். நம்ம டைரக்டராக இருக்கும்போது நம்ம ஒன்று சொல்லி கொடுக்கும்போது அவங்க எடுத்து பிடிச்சி பண்ணிடுவாங்க. அது அவங்களோட இதாயிரும். அப்படி தான் இப்போ மாறி போயிருக்கு. ஒன்றும் பண்ண முடியாது, ரெண்டுமே பண்ண முடியாது. சிரிப்பும் பண்ண முடியாது, இதுவும் பண்ண முடியாது. இல்ல கரெக்ட் தான். ஏன்னா நான் ரொம்ப நாளா சிங்கிள் சுத்திட்டு இருந்தேன். இப்ப மச்சான் அதை ஃபாலோ பண்ணி சிங்கிள்ன்றான். இல்ல உண்மையிலே மாமா, இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு புதிய விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ண போற. படத்துக்கு தான் டப்பிங் பண்ணுவாங்க, அவார்டு ஃபங்க்ஷனுக்கு முதல்ல டப்பிங் பண்ண போறேன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் படத்தை பத்தி ப்ரொஃபஷனலா கேட்டிருப்பாங்க. நான் பர்சனலா கேட்கறேன், நீங்க சிங்கிளா? ஆமா, சிங்கிள். ஆஹா சூப்பர். புகழ், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். ஏன்னா ஃபேமிலி தான்ப்பா. நீங்க தெரியும், நீங்க ஃபேமிலி தெரியும் கண்டிப்பா தெரியும் உங்களை பத்தி. ஸோ உண்மையிலேயே அவங்க ஏன் அந்த பொண்ணு வந்து உங்க பக்கத்துல உட்காந்துருக்காங்க தெரியுமா? பிரீத்தி. ஏன்னா அவங்க அப்பாவோட கிளாஸ்மேட்டுங்கிறதால அவங்க பக்கத்துல உட்காந்துருக்காங்க. புகழ், உங்ககிட்ட கேட்கறேன். வாய்ஸ் வேற இன்னைக்கு சூப்பரா இருக்குது. இன்னைக்கு சசியனை வேற இருக்காங்க. நல்ல பாட்டு பாடித்தரேன். பாட்டு இல்ல, இப்ப வந்து சசியனை இருக்காங்க. ஏன்னா சசியனாலே வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் டக்குன்னு ஒரு சுப்பிரமணியபுரம் படம் தான். நீங்க ஏன்னா நீங்க வந்து ஜாலியா வந்து ரொமான்டிக்கெல்லாம் பயங்கரமா பண்ணுவீங்க, நாங்க பாத்துருக்கிறோம். ஓகேவா? நிறைய பண்ணி ஒய்ஃப் திட்டலாம் வேற வாங்கிருக்கீங்க, நிறைய நாங்க செஞ்சுக்கிறோம். சரி, ஓகே, சாரிப்பா.